வணக்கம். மேகன் ட்ரெய்னரோட சமீபத்திய நேர்காணல்ல இருந்து சில முக்கியமான விஷயங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஆமா. அவரோட பாட்டு, புகழ் இதெல்லாம் தாண்டி மனநலம், உடல் தோற்றம், அப்புறம் உறவுகள் பத்தின அவரோட தனிப்பட்ட ரொம்ப வெளிப்படையான பயணத்தை தான் பார்க்க போறோம். ஆமா. இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, பிரபலங்களோட அந்த பளபளப்புக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான சவால்கள் என்ன, அவங்க அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டாங்க, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது. சரி, இதுல உங்களுக்கும் சில யோசனைகள் கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? நிச்சயமா. முதல்ல அவரோட வாழ்க்கையில இருக்கிற அந்த முரண்பாடுகளை பத்தி பேசுவோம். நான்டகேட் தீவுல வளர்ந்ததுக்கும் இப்போ எல்லையில வாழறதுக்கும் பெரிய வித்தியாசம்னு சொல்றாங்க. ஆமா. அந்த சின்ன ஊரோட தனிமை, அங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற ஒரு சூழல், அது ஒரு பக்கம். ஆ, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போதைய வாழ்க்கையில வீட்ல புத்தகால மாறி மாறி ஒரு ரகசிய கதவு வச்சிருக்காங்களா? அப்படியா? அது மட்டும் இல்ல, கணவரோட அந்த பிணைப்பை அதிகப்படுத்த ஒரே பாத்ரூம்ல பக்கத்து பக்கத்துல 2 டாய்லெட்ஸ் அமைச்சிருக்காங்க. ஓ, 2 டாய்லெட்ஸா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா. மேலோட்டமா பார்க்க விசித்திரமா தோணலாம். ஆனா உறவுகளுக்கு அவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, ஒருவேளை அந்த பழைய தனிமையை தவிர்க்க எவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு இது காட்டுது இல்ல? உண்மைதான். சரி, அடுத்ததான் அவங்களோட வெற்றிக்கு வருவோம். ஆல் அபவுட் தட் பேஸ் பாட்டு எப்படி ஹிட் ஆச்சு, ஆரம்பத்துல எவ்ளோ விமர்சனங்கள் வந்தது, அப்புறம் 19 வயசுல தனியா இந்த இசைத்துறைக்குள்ள வந்தது, இதெல்லாம் சாதாரண பயணம் இல்லையே. இல்லவே இல்ல. ஆனா அந்த சின்ன வயசு வெற்றியால ஒரு பிரச்சனை. அதாவது வரி கட்டுறது மாதிரி ரொம்ப சாதாரணமான அடித்துடை வாழ்க்கை விஷயங்களை கூட கத்துக்க வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஓஹோ. அதனால சில சமயம் தன்னை ஒரு முட்டாளா கூட உணர்ந்ததா சொல்றது புகழோட இன்னொரு பக்கத்தை காட்டுது. ஆமா. ஒரு துறையில உச்சம் தொட்டாலும் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தடுமாறுற நிலைமை, இது நிறைய இளம் பிரபலங்களுக்கு இருக்கு போல. கரெக்ட். இங்கதான் அவங்களோட மனநல போராட்டங்கள் பத்தின பேச்சு ரொம்ப முக்கியமாகுது. ஆமா. குறிப்பா அந்த முதல் பேனிக் அட்டாக் அனுபவம் ரொம்ப வெளிப்படையா பேசியிருந்தாங்க. கிராமி நாமினேஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலை 4 மணிக்கு. உடம்பு தங் கட்டுப்பாட்டுல இல்லாம போன மாதிரி ஒரு உணர்வு, மூச்சு திணறல், செத்துருவோமோன்னு ஒரு பயம். கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி இருக்கு. நிச்சயமா. இது வெறும் பயம் இல்ல. புகழ் உச்சியில இருக்கும்போது கூட ஒரு மனுஷனோட மனநிலை எவ்வளவு தூரம் பாதிக்கப்படலாங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அந்த பயங்கர அனுபவத்துக்கு பிறகு மன அழுத்த மாத்திரைகள் மேல இருந்த ஒரு தயக்கம், சமூக பார்வை பத்தி எல்லாம் சொன்னாங்க இல்லையா? ஆமா. அப்புறம் மனநல மருத்துவரோட உதவியோட அந்த மாத்திரைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா உதவுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அதுலயும் சிக்கல். என்ன சிக்கல்? கர்ப்ப காலத்துல அந்த மருந்துகள் பத்தி டாக்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப குழப்பமா இருந்துச்சாம். ஓ. குழந்தை பிறந்ததும் NICUல இருந்தப்போ சில நாஸ்கள் இவங்க மருந்து எடுத்ததால குழந்தைக்கு இப்படி ஆச்சுன்னு சொன்னது. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கோம். அட கடவுளே. நிச்சயமா. இதுவே பெரிய கொடுமை. இது மனநல சிகிச்சை மேல இன்னும் நம்ம சமூகத்துல இருக்கிற தப்பான புரிதல்களையும், குறிப்பா தாய்மை அடையும் போது பெண்கள் சந்திக்கிற அந்த கூடுதல் அழுத்தங்களையும் காட்டுது. அவங்க குடும்பத்துல தலைமுறை தலைமுறையா வர்ற அந்த மனநல பிரச்சனைகளை உடைக்க முயற்சி பண்றதாவும் சொன்னாங்க. அது ரொம்ப முக்கியம். தனக்கு ஆதரவா இருந்தவங்க, அதாவது கார்சன் டாலி, தன் சகோதரன் பத்தியும் சொன்னாங்க. அந்த சப்போர்ட் சிஸ்டம் எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஆமா. இந்த அனுபவங்கள் எல்லாம் இப்ப அவங்க இசையிலயும் வெளிப்படுது. அப்படியா? எப்படி? ஆரம்பத்துல மற்றவங்களுக்காக எழுதின மாதிரி இல்லாம, இப்போ தான் சொந்த அனுபவங்கள், வலி, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றாங்க அப்படிங்கறத ரொம்ப நேர்மையா பாட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த டேக்கன் இட் பேக் ஆல்பம் அதுக்கு ஒரு உதாரணம். ஓஹோ. சரி சரி. இது அவங்க வாழ்க்கையிலயும் சரி, கலையிலயும் சரி ஒரு முதிர்ச்சியை காட்டுது. சமூக ஊடகங்கள்ல கூட அந்த பளபளப்பை குறைச்சு கொஞ்சம் உண்மையா இருக்க முயற்சி பண்றதா சொன்னாங்க. ஆமா, அதையும் சொன்னாங்க. கணவரோட அந்த எளிமையான அன்பு, அப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு தன்னை ஏத்துக்கிறதுக்கு பயிற்சி பண்றதுன்னு சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அந்த சுய முன்னேற்றத்துல தொடர்ந்து இருக்காங்கிறதும் தெரியுது. கரெக்ட். கடைசியா ஒரு சின்ன விஷயம், உணவுக்கும் மனநிலைக்கும் உள்ள தொடர்பு பத்தியும் பேசினாங்க. ஆமா. ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கம், குறிப்பா சர்க்கரைக்கு அடிமையாறது கோபத்தை அதிகப்படுத்தலாங்கிறது சின்ன குறிப்பு தான். ஆனா உடல் நலமும் மனநலமும் எவ்வளோ ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்குன்னு ஞாபகப்படுது. உண்மைதான். நல்ல பழக்கங்களை வளர்க்கறது எவ்ளோ முக்கியம்னு புரியுது. ஆமா. மொத்தத்துல மேகன் ட்ரெய்னரோட இந்த நேர்காணல் பலவீனம்னு நாம நினைக்கிற விஷயமே சில சமயம் பலமா மாறலாம். ஆதரவோட முக்கியத்துவம், அப்புறம் சுய முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயணம்னு நிறைய விஷயங்களை நமக்கு காட்டுது. நிச்சயமா. இறுதியா இத கேட்கிற உங்களுக்கும் ஒரு கேள்வி. நாம பிரபலங்களை எப்பவுமே கச்சிதமா எந்த குறையும் இல்லாம இருக்கணும்னு எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்?
ம். அவங்களோட இது மாதிரி உண்மையான சில சமயம் ரொம்ப கடினமான போராட்டங்களை கேட்கும்போது நம்மோட சொந்த சவால்களையும் சரி மற்றவங்களோட வாழ்க்கையும் சரி நாம பார்க்குற பார்வையில ஏதாவது மாற்றம் வருதா? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.